வெற்றி என்பது எப்பவுமே எளிமையாக கிடைக்காதுங்க. எளிமையாக கிடைச்சா அது வெற்றியுமே கிடையாது. நம்ம அறல் கழனியில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். எந்தவித ரசாயனமும் சேர்க்காம நம்ம வந்து தயாரிக்கிறோம். சரி, இதை வேலை என்ன மதிப்பு கூட்டி கொடுக்கலாம் அப்படின்போது நாட்டு சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி அதை வந்து பாகு மாதிரி காய்ச்சணுங்க. இந்த பாகு பதத்துக்கு பேர் தேன் பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் பாகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேன் பாகில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம்னா டீ காஃபிக்கு பயன்படுத்தலாங்க. நாட்டு சர்க்கரை பொதுவாகவே 2-3 ஸ்பூன் போட்டால் தான் சர்க்கரை இனிப்பு வரும்னு சொல்லுவாங்க. பட் இந்த தேன் பாகு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டிங்கனாலே அந்த பால் காஃபிக்கான உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கிடச்சிருங்க. சரி, வேறு என்ன இதில் செய்யலாம்னா இட்லி தோசைக்கு நீங்கள் தொட்டுக்கலாம். வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, திடீர்னு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அப்போ இனிப்புகள் செய்ய உங்களுக்கு போதுமான டைம் கிடைக்கலனா உடனே இந்த பாகை வச்சு நீங்கள் இனிப்புகள் வந்து உடனடியாக செய்யலாம். எல்லா விதமான இனிப்புகளும் இந்த பாகை வச்சு நீங்கள் செய்யலாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே நிறைய இனிப்புகள் செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்க, இந்த பாகு வாங்கணுன்னா என்னங்க பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கொரியர் மூலிமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். இப்போது நம்ம பாகு தயாரிச்சிருக்கோம். இந்த பாகு வச்சு எப்படி காஃபி போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா பாகு வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவே ஒரு டம்ளர் காஃபிக்கு போதுமானதாக இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம தேவைக்கேற்ப டிகாஷன் ஊற்றிக்கிறோம். இப்போ காய்ச்சல பால் காஃபி சூப்பராக இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சக்கரை தேவையோ அதை நீங்கள் ஏற்ற மாதிரி கொடுக்கலாம்.